வணக்கம் மக்களே! ஹே காய்ஸ்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹவ் ஆர் யூ ஆல் கீப்பிங்? ஜஸ்ட் ஸோ இன்னைக்கு வந்து சண்டே சூப்பர் டயர்டா இருக்கு. பட் ஸ்டில் ஓகே. நீங்கலாம் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதனால லைக் ஓகே லெட்ஸ் டூ திஸ் சொல்லிட்டு வேகமா டைப் பண்ணிட்டு இருந்தேன். ஜர்னலிங் பண்ணிட்டு இன்னைக்கு என்ன ஷேர் பண்ணலாம்? இன்னைக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம உங்க கூட ஷேர் பண்ணலாம்? அப்படின்னா இன்னைக்கு வந்து சண்டே. ஆஸ் ஐ செட் இட்ஸ் அ பேங்க் ஹாலிடே. லக்கிலி நேத்துலாம் ரொம்ப வொர்ஸ்ட் வெதரா இருந்தது. இன்னைக்கு ரொம்ப பியூட்டிஃபுல் வெதர். இட் வாஸ் லைக் சன்னி, அப்புறம் நோ ட்ரிசலிங், லைக் கிளியர் ஸ்கை. அதனால நாங்க சரி லெட்ஸ் கோ ஃபார் அ டிரைவ்ன்னு சொல்லிட்டு ஒரு டிரைவ் போனோம். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டிரைவ். அந்த பிக்சர் எல்லாம் ஒரு ஷார்ட்ஸா மேக் பண்ணி ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ டூ விசிட் தட் சன்செட் பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் ஐ ட்ரை டு டூ லைவ். நான் லைவ் பண்ணதில்ல. ஸோ எப்படி இருக்கு? பண்ணணும்னு தெரியல மேபி. ஐ தாட் லைக் ஐ வாஸ் ஸ்பீக்கிங் அண்ட் வாக்கிங் பட் இட் டிட்ன்ட் ஹேப்பன். போய் பாருங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு நீங்க அயர்லாந்து அப்படின்னு டைப் பண்ணாலே வந்து ஒரு பியூட்டிஃபுல் என்ன சொல்றது? புரோக்கன் ஃபோர்ட். அது வந்து லைக் ஒரு ஸ்டாக் ஆஃப் மவுண்டன் மாதிரி ஒரு ஒரு ஐடல் மவுண்டன் மாதிரி ஒரு ஐசோலேட் பீஸ் ஆஃப் மவுண்டன் ஒரு ஓஷன்ல இருக்கும். நீங்க பாட்டுலலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அங்க போயாச்சு இன்னைக்கு. ஐம் சோ ஹாப்பி. நடந்து போயாச்சு. யூசுவலி ஐ வோன்ட் டூ மச் ட்ரெக்கிங் ஆர் வாக்கிங். பட் அங்க போய் அழகா பியூட்டிஃபுல்லா அவங்களுக்கு காமிக்கணும்க்காக ஒரு வீடியோ குட்டி குட்டி ஷார்ட்ஸ் அதெல்லாம் எடுத்தாச்சு. இன்னைக்கு அதுதான் நம்ம வெளியில போன ஆக்டிவிட்டீஸ் லைக் வாக்கிங், டிரைவிங். ஸோ தட்ஸ் ஃபார் யூ கைஸ். அத ஆல்ரெடி நான் தம்ப்நெயில்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். So go watch our shorts. So as always I say, this is Santoshi. If you want to know me, know the journey and want to become a part of the journey. இன்னைக்கு நம்ம டே 6ல இருக்கோம். நீங்க லாஸ்ட் 5 டேஸ் நம்ம என்ன பேசினோம், நம்ம யாரு, நம்ம விஷன் என்னன்றத போய் பிளேலிஸ்ட் இருக்கு. அதுல போய் நீங்க செக் அவுட் பண்ணுங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஐ வெல்கம் ஆல் டு த ஜர்னி. என் ஜர்னி, உங்க ஜர்னி, எல்லா ஜர்னியும். பிகாஸ் நீங்களும் உங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. நான் டைம் ஸ்பெண்ட் பண்றேன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். கீப் இட் இன் மைண்ட். அண்ட் ஐம் ஜஸ்ட் wanted to tell like இப்ப நான் தம்ப்நெயில் பண்ணியாச்சு. அதனால தம்ப்நெயில்ல இருக்கும். நீங்க அந்த ஃபோட்டோ போய் பார்க்கலாம். நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெரியும் அந்த ஐடியா. ஸோ வெல்கம் டு த ஜர்னி. இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் அப்படின்றது வந்து தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. யா, ஹவ் வாஸ் யுவர் ஹோம்வொர்க்? நேத்து உங்க ஹோம்வொர்க் எப்படி இருந்தது? நான் வந்து உங்கள்ட்ட ப்ராஸ், அட்வான்டேஜ் இத பத்திலாம் கேட்டேனே. உங்க ஹோம்வொர்க், ஸ்டடீஸ், ரிசர்ச், ஜர்னலிங், நேம் எனிதிங் லைக் எப்படி போகுது எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. ஐ ஹோப் எவ்ரிதிங் இஸ் கோயிங் குட். அண்ட் அஸ் ஐ ஆல்வேஸ் சே கைஸ், ரிமெம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் கெட் யுவர் செல்ஃப் ஃபெமிலரைஸ். ஓகே. அண்ட் தென் டுடே வந்து இன்னைக்கு நெறைய ஃபீட்பேக் வந்தது. லைக் கிட்ஸ் கொஞ்சம் பெரியவங்க எல்லாரும் கேட்கும்போது இட்ஸ் நைஸ். லைக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா? அவங்களுக்கு இன்ஸ்பைரிங்கா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன பண்றது? இல்ல எப்படி பண்றது? அப்படின்றபோது இந்த ஜர்னி வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. யூ மே ஹியர் லைக் த்ரில்லியன்ட் திங்ஸ். இப்படியா there is like this X happening and Y happening and Z happening. லைஃப்ல ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ். உங்கள சுத்தி எல்லாம் நடந்துட்டே தான் இருக்கும். பட் நம்ம என்ன பண்ணணும்? ஹவ் வி ஆர் கோனா ஆக்ட் அப்படின்றத வந்து நீங்க தான் டிசைட் பண்ணுவீங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் தெரியணும். அதுதான் நம்ம ஷோ பண்ணணும். பேசிக்லேருந்து போகணும்னு சொல்றதுக்கு ரீசன் அதனால தான். ஸோ ஃபெமிலரைஸ் யுவர் செல்ஃப். ஃபெமிலரைஸ் ஆகுங்க. பழக்கப்படுத்திக்கோங்க வார்த்தைகள. வேர்ட்லாம் வந்து பழக்கப்படுத்திக்கோங்க. சின்னவங்க ரொம்ப இருந்தே பழக்கப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கொஞ்சம் பெரியவங்க சம்டைம்ஸ் வந்து நீங்களே ஷாக் ஆவீங்க. இப்ப லைக் ஓகே நம்ம வந்து என்ன நம்ம நர்ஸா இருக்கோம், நர்சிங் படிக்கிறோம். ஆ இல்ல எப்படி இருக்கும் நம்ம ஃபியூச்சர்? நம்ம இங்க லைக் தேர் ஆர் சோ மெனி திங்ஸ் லைக் நர்சிங்க்குலாம் வந்து லைக் வேர்ல்ட் லெவல்ல எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்குன்றத வந்து நீங்க போனா தெரியும். அதுக்கு தான் சொல்றேன். லைக் நீங்க வந்து அந்த மாரி ஒண்ணு இருக்கா அப்படின்றதே நீங்க வந்து இந்த ஜர்னில கலக்கும்போது உங்களால நெறையா வந்து எக்ஸ்போஷர் உண்டு.
அதுதான் நம்மளோட மெயின் திங். ஸோ எனிவே லைக் ஐ செட் as I hope நீங்க எல்லாம் ஃபிகர் அவுட் பண்ணிட்டீங்கன்னு நெனைக்கிறேன். ப்ரோஸ். ஸோ லெட்ஸ் கோ. இதெல்லாம் தான் நான் நெனச்சது. லைக் எனக்கு வந்து செட்டில் பண்ணணும். ஃபாஸ்ட்டா செட்டில் ஆகணும். எனக்கு வந்து இந்த லைக் 60 வயசு வரைக்கும் வேல பார்க்குறது, 8 இயர்ஸ் வரைக்கும் வேல பார்க்குறது, 62 வயசு ரிட்டயர் ஆகுற வரைக்கும் வேல பார்க்குறது. நோ, தட்ஸ் நாட் மீ. எனக்கு அதெல்லாம் நோ, இட் டசன்ட் வொர்க். அதுக்கப்புறம் சரி படிக்க போறோம். ஸ்டே பேக் கிடைக்குமா? ஆஃப்டர் கிராஜுவேஷன் அப்படின்னு இப்பலாம் வந்து நெறைய கண்ட்ரீஸ் வந்து 2 இயர்ஸ்ல ஆஃபர் பண்றாங்க. ஆக்சுவலி நான் படிக்கும் போதெல்லாம் வந்து 1 இயர் தான் இருந்தது. அதுலயும் சில கண்ட்ரீஸ் வந்து 6 மந்த் இருந்தது. எப்படிங்க படிச்சுட்டு 6 மந்த்ல எப்படி வேலை தேடி எடுக்க முடியும்ன்றதெல்லாம் இருக்கும். லைக் இட் டிபெண்ட்ஸ் ஆன் லைக் ஹவ் கான்ஃபிடென்ட் யூ ஆர் இன் லைஃப். ஸோ அது ஒன் ஆஃப் த ரீசன். அதுக்கப்புறம் பே பேக் லோனு. ஸோ லோனா பே பேக் பண்ணணுன்றது வந்து நம்மளோட ப்ராப்ளம். ஆனா நீங்க போய் இங்க வேலை பார்த்துட்டா, நான் வெளியில வேலை பார்த்தேன்னா, லோன பே பேக் பண்ணிடலாம். லைக் லோன்னா நான் எஜுகேஷன் லோன் சொல்லல. இப்ப எனக்கெல்லாம் வந்து வா லைஃப்ல வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேச்சுலர்ஸ்க்கே லோன் தான் வாங்கி படிச்சேன். ஸோ அதெல்லாம் வந்து நான் சீக்கிரமா அடைக்கணும். எப்படி அடைக்க முடியும்? நம்ம சம்பாரிக்கிறதுல வந்து லைக் இஎம்ஐ கட்டியே இது போகும்ன்ற சொல்றதெல்லாம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் உண்மை. அதெல்லாம் வந்து லைக் நோ எனக்கு பண்ணணும் சீக்கிரமா. அப்புறம் வந்து நான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லைக் ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் இருக்குனால, என்னோட மேனுஃபேக்சரிங்ல அமெரிக்கன் கம்பெனியா தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ நம்ம அங்க போய் ஒர்க் பண்ணணும். நம்ம வந்து பார்க்கணும். லைக் ரிசர்ச், லைக் மெடிசின், அப்ளிகேஷன்ஸ் அதெல்லாம் வந்து லைக் வேர்ல்ட் கிளாஸ் வேர்ல்ட்ல இருக்க எல்லா இடத்துலயும் போய் எனக்கு ஒர்க் பண்ணணும். அந்த மாரி ஒரு ஆசை. அப்புறம் ஸ்பான்சர்ஷிப் விசா கிடைக்கும். சாரி ஒர்க் விசா வந்து ஸ்பான்சர்ஷிப் வந்து இது எப்படின்னா, அ நீங்க படிக்கிறீங்க. படிச்சதுக்கப்புறம் வேலைக்கு போணும். இப்ப நம்ம டைரக்ட்டா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு நம்ம சர்ச் பண்ணோம்னா, நீங்க இந்தியால இருக்கும்போதே உங்களுக்கு யாராவது ஜாப் ஆஃபர் பண்ணி அவங்க ஸ்பான்சர் பண்ணணும். பட் நீங்க படிக்க போனீங்கன்னா, நான் சொன்னேன்ல 1 வருஷமோ, 2 வருஷமோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கண்ட்ரி. ஸோ இப்பலாம் மோஸ்ட்லி இட்ஸ் 2 இயர்ஸ். நான் படிக்கும்போது 1 இயர் இருந்ததுங்க. 6 மாசம் இருக்கும்போதே நம்ம சமாளிச்சு வந்தாச்சு. ஸோ டோன்ட் வொரி லைக் யூ கேன் டூ இட். பட் யூ ஹேவ் டு டூ த ஹார்ட் ஒர்க். ஓகே. சும்மா எதுவும் கிடைக்காது. இப்ப என்ன கிடைச்சுச்சுன்னா, 1G விசான்னு இருக்கு. முன்னாடிலாம் அதெல்லாம் இல்ல. இப்பலாம் 1G அப்டின்னா, நீங்க 1G விசால ஒர்க்கே பண்ணலாம். 40 ஹவர்ஸ். அதுவும் 2 இயர்ஸ்க்கு. ஸோ நீங்க வேல பார்த்துட்டே இருக்கலாம். போன உடனே ஒருத்தவன்ட்ட போய் ஸ்பான்சர்ஷிப் வந்து கேட்க தேவையில்ல. நீங்க போயி வேல பார்த்துட்டே நீங்க உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மாரி நெறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. இப்ப நீங்க வெளில வந்து படிச்சு வர படிக்க வரவங்க வந்து வேல கிடைக்கல, வேல கிடைக்காம போகுது. அதெல்லாம் வந்து ரொம்ப ரேர். அது வந்து அவங்க ஓன் இண்டிவிஜுவலோட எ ஏதாவது லைக் லேசினஸா இருக்கலாம். இல்ல கரெக்ட்டான ஒரு ரைட் டைம், ரைட் பிளேஸ், ரைட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து அணுகாம இருக்கலாம். இல்ல மிஸ் பண்ணலாம். தட்ஸ் பிகாஸ் யூ ஹேவ் சோ மெனி ஆப்ஷன் கைஸ். கம் ஆன் லைக் இப்பலாம் வந்து 2 இயர்ஸ் விசா அது என்ன 1G விசா அதுலலாம் வந்து நீங்க கிராஜுவேட் விசா அது பேரு. ஒர்க் பண்ணிட்டே இருக்கலாம். ஒர்க் பண்ண காசு வரும். நீங்க அதுக்கு வந்து லோன்ஸ்லாம் பே பண்ணலாம். தேர் ஆர் சோ மெனி திங்ஸ். அப்புறம் வந்து ஸ்டாம்ப் 4. ஸ்டாம்ப் 4னா பெர்மனன்ட் ரெசிடென்ஸ். என்ன ஆகும்னா, லைக் நீங்க வந்து இப்போ அந்த கிராஜுவேட் விசான்னு சொன்னேன்ல, அந்த மாரி ஒரு விசா கிடைக்கும். அந்த விசால இருந்து நீங்க ஒர்க் பெர்மிட் அப்ளை பண்ணலாம். நீங்க ஒர்க் பெர்மிட் வாங்கிட்டீங்கன்னா 2 ஒர்க் பெர்மிட் இருக்கு. ஒண்ணு கிரிட்டிக்கல் இருக்கும். அப்புறம் வந்து இந்த மாரிலாம் இருக்கு நெறையா. இப்ப நான் படிப்பு மூலியமா போனனால, இப்ப எனக்கு நான் ஜாபையும் கவர் பண்ணிட்டேன். கிரிட்டிகல்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் ஜெனரல்னு ஒண்ணு இருக்கு. ஸோ 2 வருஷம் நான் கிரிட்டிகல்ல இருந்தேன்னா, 3வது வருஷம் வந்து எனக்கு பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஆயிருவேன். அப்படி அது எனக்கு இல்ல அப்படின்னா, நான் ஜெனரல்ல கிடைச்சு நான் ஜெனரல்ல இருக்கேன்னா 5 வருஷம் கழிச்சு வரப்போகுது. இதெல்லாம் தான் இதுக்கப்புறம் ஒரு வேளை நான் படிக்க போயிட்டேன்னா, ஓகே இப்படிலாம் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன் இருக்கு. அப்புறம் என்ன 1826 நாள் இருந்துட்டோம்னா, நம்ம நேச்சுரலைசேஷனே அப்ளை பண்ணலாம். அதான் சிட்டிசன்ஷிப்பே நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ லைக் ஓகே இதெல்லாம் தாங்க இதெல்லாம் தான் வந்து இதெல்லாம் உங்களோட ப்ரோஸ், அட்வான்டேஜ். படிக்கணும்னு போயிட்டீங்கன்னா, படிப்புக்கு அப்புறம் வேலை தானே. வேலைக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்க போகுது. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது தெரியுமா? அவுட் ஆஃப் ஆல் இதெல்லாம் நடந்ததுன்னா, இப்ப நம்ம நம்ம இதெல்லாம் தான் ப்ரோஸ் அப்படின்னு வச்சிருக்கோம் அத. இதெல்லாம் நடக்கும்போது என்ன நடக்கும்னா, சைமல்டேனியஸா வந்து ஃப்ரீடம் கிடைக்கும் உங்களுக்கு. ஃப்ரீடம் ஆஃப் ட்ராவல், ஃப்ரீடம் ஆஃப் டூ எனிதிங். அ லைக் லிட்டரலிங்க. லைக் வீட்ல இருக்கிறது வேற. ஃப்ரீடம். இங்க இருக்கிறது வந்து நீங்க ஆன் யுவர் ஓன்.
So you'll be more independent, more proactive, more responsible, more committed to your mission or vision, everything, anything you name it. Like you can wanted this urge, like உங்களுக்கு வந்து ஒரு தோணும், ஓ நம்ம செட்டில் பண்ணணும் ஃபாஸ்டரா, நிறைய லேர்ன் பண்ணலாம், லிவ் பண்ணலாம். நீங்க வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் பீப்புள், டிஃப்ரெண்ட் கல்ச்சுரல் பீப்புள், ஒரு எல்லாமே லைக் உங்க வயசு பெரியவங்க, சின்னவங்க எல்லாரையும் நீங்க பார்ப்பீங்க. வெளியிலலாம் வந்து எல்லாரும் ஈக்குவல் தான். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வி ட்ரீட் எவ்ரிஒன் ஈக்குவலி. அப்புறம் அந்த லைக் என்ன சொல்றது? ஃபேமிலிய வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போறது, ஜெனரேஷன் நெக்ஸ்ட் ஸ்டெப் இதெல்லாம் தான் நான்லாம் நெனச்சேன். ஓகே இதெல்லாம் நடக்கும். ஓகே. ஆனா இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு சில இந்த ரிசர்ச் மூலியமா அப்புறம் நான் படிக்கிறேன், எப்ப பார்த்தாலும் ரிசர்ச் பண்றேன், ஜர்னலிங் பண்றேன். அதுலலாம் வந்து நெனச்சது. ஆனா இதெல்லாம் நடந்தும் செஞ்சது. அதனால தான் நான் ரொம்ப ஹேப்பியா இருக்கேன். நீங்க ஆல்வேஸ் லைக் மேக் ஷூர் யூ ஜஸ்ட் டூ இட். அண்ட் தென் மெயின் என்ன தெரியுமா? என்ன சொல்றது? ஐ டோன்ட் வாண்ட் டு லைக் உங்கள ரீட்ராக்ட் பண்ண அப்படிலாம் நினைக்காதீங்க. உண்மையிலேங்க அது உங்களோட ஓன் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். இப்ப நீங்க ஒரு புது இடத்துக்கு போறீங்கன்னா, இட்ஸ் லைக் அ நியூலி பர்த். இது வந்து ரீபர்த் மாதிரி. நீங்களே உங்க டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சுக்கலாம். அங்க வந்து யாரும் உங்க 10 ஜெனரேஷனும் ஆல்ரெடி என் அம்மா அப்பா இப்படி வாழ்ந்துருக்காங்க, தாத்தா பாட்டி இப்படி இருந்தாங்க, நாங்க இப்படிதான் இருப்போம், இது என் குடும்பம், இப்படிதான் நாங்க லிவ் பண்ணுவோம். அந்த எதுவுமே இருக்காது. இட்ஸ் லைக் யூ ஆர் த பிகினிங் கைஸ். ஜஸ்ட் ரைட் ஃபர்ஸ்ட் டைம். இந்த வார்த்தையெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சில டெர்மினாலஜில யூஸ் பண்றேன். இட்ஸ் வெரி ப்ரொஃபஷனலி உங்களுக்கு யூஸ் ஆகும். ஆர்எஃப்டி லைக் ரைட் ஃபர்ஸ்ட் டைம் ஆட்டிடியூட் உங்களுக்கு நீங்களே செட் பண்ணனால யூ வில் ஹேவ் தட் மோர் ஃப்ரீடம். ஓ மை காட், ட்ரஸ்ட் மீ, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூ பேசிக்கலி யூ ஆர் யுவர் ஓன் பாஸ். ஓகே, இதெல்லாம் வந்து எனக்கு கிடைக்குது. நான் யாருக்கு என்ன யார் என்ன சொல்ல லைக், ஏன்னா இப்ப பேரண்ட்ஸ் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள்னா, அவங்க வந்து லிவ் பண்ணலையே இந்த லைஃப். அவங்களுக்கு இங்க லிவ் பண்ணல. ஸோ அவங்களுக்கு தெரியாது. ஸோ தேர் நாட் கோயிங் டு டெல் எனிதிங். ஆர் அவங்க சொல்றதும் நம்மளுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். லைக் யூ வில் ஜஸ்ட் கோ லேர்ன் அண்ட் டூ மிஸ்டேக், மேக் மிஸ்டேக் அண்ட் லேர்ன் ஃப்ரம் இட், ஓன் இட், பி ரெஸ்பான்சிபிள். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பி ஹெல்தி, பி லீகலி ஹெல்தி. It's very important, okay? I know. I don't know whether people like it or not, but that's a reality. You have an ability and power to make your own destiny. That's the main thing. And yeah, so tomorrow is Monday. இன்னைக்கு நான் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். இதுல நிறைய இருக்கு. இது ரொம்ப டீப்பான இன்ஃபர்மேஷன் ஆக்சுவலி. நான் வந்து படிக்கணும், சரி நம்ம படிக்கணும்னு வந்துட்டோம் நேத்து. படிக்கணும் வந்தா படிக்க போனா என்ன நடக்கும்? ஏன்னா நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் XYZலாம் நம்ம ப்ராப்ளம்னு பார்த்தோம். இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னா, இத நான் எப்படி பண்ணேன்னா, இப்ப நான் உங்களுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. ஸோ இவ்வளவும் கிடைக்கும். இப்ப நான் வந்து எழுதியிருக்கிறதெல்லாம் வந்து ஃபியூச்சர். ஸோ இதெல்லாம் தான் எனக்கு ஃபியூச்சர்ல வேணும். ஏன்னா 10 வருஷம் கழிச்சு இன்னைக்கெல்லாம் வந்து இது வரை பண்ணலன்னா நான் எப்படி கண்டிப்பா ரிக்ரெட் பண்ணியிருப்பேன். நான்லாம் வந்து ரிக்ரெட்டே இல்லாத ஆளு. ரிக்ரெட் இருக்கக்கூடாது லைஃப்ல. எனிதிங் இஸ் லைக் ஐ டேக் இட் அஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் ஐ பிலீவ் இன் லிவிங் லைஃப். லைஃப் வந்து லிவ் பண்ணுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். லிவ் பண்ணுன்றத வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். அண்ட் ஐம் டெல்லிங் எவ்ரிஒன், irrespective ஆஃப் ஏஜ், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஹேவ் டு லிவ் யுவர் லைஃப். தெர் இஸ் அ பிக் டிஃபரன்ஸ். வாழ்றதுக்கும் வாழ்றது லிவ் பண்றதுக்கு வந்து இட்ஸ் அ டிஃபரன்ஸ். யூ ஹேவ் டு லிவ் யுவர் லைஃப். எப்படின்னா லைக் எந்த ஒரு கம்பல்ஷனும் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு நல்லா பிளான் பண்ணுங்க. யூ ஹேவ் டைம். பெரியவங்க இல்ல வேலை பார்க்குறவங்க எதுக்குனாலும் இட் டசன்ட் மேட்டர். இதெல்லாம் தான் ஒரு ப்ராசஸ். ப்ராசஸ் வந்து இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க. இட் டசன்ட் ஒர்க் லைக் தட். எல்லாரும் எல்லாம் சொல்லுவாங்க. பட் யூ ஷுட் நோ கான்ஷியஸ்லி. உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். என்ன நடக்குது, நம்மள சுத்தி என்ன நடக்குது, நம்ம என்ன பண்ண போறோம், நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு ரஃப்பான ஐடியா இருந்தா, கண்டிப்பா நீங்க எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லா ஆகலாம். இதுலலாம் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ பி கைண்ட் டு யுவர் செல்ஃப். ஜஸ்ட் கோ பேக் அண்ட் லிசன், ரீட் அண்ட் டூ ஜர்னலிங், டூ ரிசர்ச். Irrespective of age, it doesn't matter. Just believe in yourself. You can do anything. எப்பயுமே வந்து நீங்க உங்க டெசிஷன் வந்து நீங்களே மேக் பண்ணலாம். இப்போ வந்து உங்களுக்கு டவுட் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு தான் எல்லா ஆன்சர் இருக்குல்ல. போனா என்ன நடக்கும்? இங்க போனா என்ன நடக்கும்? ஆனா உங்களுக்கு ஆல்ரெடி ஆன்சர் இருக்கு. ஸோ நீங்க ஏன் பயப்பட போறீங்க? யாரையும் நம்ம எதுவும் கேட்கணும்? இவங்க வந்து இத சொல்லணும், இவங்க நாளைக்கு வேலை வாங்கி தரணும், அவங்க நம்மளுக்கு இது பண்ணணும். அந்த மாரிலாம் எதுவுமே எனக்கு இல்ல தாட்ஸ்.
ஸோ இதுதான் நடந்தது. நான்லாம் போம்போது லைக் ஓகே என்ன வழி? ஓகே ஜாபா? ஒர்க்கா? ஓகே ஜாப். ஒர்க்கா? ஓகே. ஜாப் பண்ண முடியாது. ஓகே. இப்போ ஒர்க்கு பண்ண ஓகே. படிக்கவா? சரி படிக்க. படிச்சா என்ன ஆகும்? ஓகே இதெல்லாம் நான் பே பண்ணணும். அப்புறம் சரி ஓகே இவ்ளோ கஷ்டப்பட்டா என்ன கிடைக்கும்னு பார்த்தா இவ்ளோ கிடைக்குதே. ஸோ வை நாட்? I just did it. So hope this will be very helpful for you guys. எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபா இருந்துன்னு நினைக்கிறேன். லைஃப்ல ஸ்ட்ரெஸ் இருக்குங்க. Just all you have to do is like manage. Learn to manage the stress. ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. நீங்க என்ன பண்ணணும்னா ஒண்ணும் இல்ல. மேனேஜ் பண்ணணும். Just be organized. And I really wish you all like very all the best and good luck with everything you do. And I love you guys. Take care. Happy day 6. Until I see you tomorrow. Take care. Love you all. Bye.